சிஐடியோடு நடத்திய பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறார், எதையெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறார், அது சம்பந்தமான உடனடியாக நடவடிக்கைகளை, உடனடியாக உத்தரவுகளை போக்குவரத்து அமைச்சர் செய்வதற்கு நீங்க உத்தரவிடணும், அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கணும். அந்த பிரச்சனை மூலமாக இந்த போராட்ட தீர்வு கொண்டு வர முடியும். நாங்க முடிவு பண்ணிட்டோம். இந்த அரசாங்கத்தை நாங்க நம்பல, நாங்க நம்ப தயாராக இல்லை. போக்குவரத்து தொழிலாளிகள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், நீங்க பாக்குறீங்க இல்ல. அவர்கள் மனசுக்குள்ள இந்த போராட்டம் என்பது வெற்றி பெறணும். அவர்கள் நிதி மூலமாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயிக்கணும். இந்த போராட்டத்தின் மூலமாக போக்குவரத்து தொழிலாளி பணிபுரிந்து 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெறும்போது செக் வாங்கிட்டு தான் ரிட்டையர்ட் ஆகும். இதான் தொழிலாளருடைய கனவு. இதே மற்ற துறையில நடக்கும்போது ஏன் போக்குவரத்துக்கு இல்ல? இதை நாங்க ஒரு உறுதியாக நாங்க இருக்கிறோம். போதும். 1/2003 பிறகு பணிக்கு சேர்ந்து மாநகர போக்குவரத்து கழகத்தில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்று பென்ஷன் இல்லாம நடுத்தரில் நிக்கிறான். இறந்து போன தொழிலாளி குடும்பம் நடுத்தரில் நிக்குது. போலாம். இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அதுதான் இந்த போராட்டம். போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்று. அரியஸ் கொடுக்கிறேன், எங்க அரியஸ்? இதற்கு ஒரு முடிவு கட்டு. அதே போன்று உங்களுக்கு கொள்கை சரியில்லை. ஒரு கார்ப்பரேட் முதலாளித்துவ கொள்கையோட நீங்க செயல்படுறீங்க. பொது போக்குவரத்தை நீங்க தனியார் மையத்துக்கு கொண்டு செல்றீங்க. இந்த தனியார் மையத்தின் மூலமாக தொழிலாளிகளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் முறையில தான் வேலை. நீங்க ஜெர்மன் போனீங்க, பிரிட்டன் போனீங்க, 15,000 பேர் வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. எந்த வேலை? 15,000 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் சொன்னார். எந்த வேலை? நிரந்தரமான வேலையா? அவனுக்கு பிஎஃப் உண்டா, கிராஜுவிட்டி உண்டா, வேலை நிரந்தரம் உண்டா? வேலை நிரந்தரம் இல்ல. நம்ம போக்குவரத்துல கான்ட்ராக்ட்ல ஸ்டால் வாட்ல வேலை செஞ்ச தொழிலாளி இன்னைக்கு இல்ல, போயிட்டான். அவன் சம்பளம் கேட்கறான், உயர்வு கேட்கறான், அவனால கொடுக்கல. போனஸ் கேட்கறான், இல்ல, அவன் வேற இடத்துக்கு போயிட்டான். அப்போ நீங்கள் கொண்டு வரக்கூடிய முதலீடுகள் மூலமா எத்தனை தொழிலாளிக்கு நிரந்தரமான வேலை கொடுத்தீங்க? போக்குவரத்துல இல்லையே. கான்ட்ராக்ட்ல வேலை கொடுக்குற போக்குவரத்துல இல்லையே. 2450 பேர் வேலை பார்க்கறாங்க. பாவம். நிரந்தர வேலை இல்லை. கலெக்ஷன் பேட்டா இல்ல. பாவம். அந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ல கண்டக்டர் சீட் இல்ல, கண்டக்டர் சீட் இல்ல. அப்போ இது போன்ற ஒரு கொத்தடிமை முறையில, அடிமை முறையில நீங்க வேலைக்கு கொண்டு வரதுதான் நீங்க முதலீடு கொண்டு வந்தீங்களா? முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒப்பந்த முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்க தனியார் மயம் மூலமாக இந்த எலக்ட்ரிக்கல் பஸ் மூலமாக நான் சேவை பண்ணுவேன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ல வேலைக்கு வர தொழிலாளி இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலைக்கு எடுத்தீங்களா? போய் சொல்லுங்க. 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்காக இந்த கட்சி போராட சொன்னீங்கன்னா எங்க சமூக நீதி மாநகர போக்குவரத்துல இருக்கு? எங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்துல கான்ட்ராக்ட்ல எங்க இடஒதுக்கீடு இருக்குது? பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை. உங்களுடைய கொள்கை என்பது மாற்றிக்கொள்ள வேண்டும். இது கார்ப்பரேட் ஆதரவு மய கொள்கை. இதுதான் திராவிட மய கொள்கை என்றால் நிச்சயமாக அதற்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியம் 2026 இருக்கிறது. உங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். போராடுகின்ற சிஐடி தொழிற்சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரவும். இல்லை என்றால் இது வரலாறு போராட்டம். நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து